ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, எனக்கு எப்போது நல்லது நடக்கும்னு நல்லதை எதிர்பார்த்து காத்திருக்கும் உன் முகம் மலர்ந்து புன்னகைக்கும்படிதான் இப்போது உனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுக்க போறேன். இன்று முதல் உன் வாழ்வில் ராஜயோகம் ஆரம்பமாக போகுது. நீ வெற்றி பெறுவதற்கான நல்ல நேரம் வந்துவிட்டது என் செல்லமே. இனிமே நீ யாரை தேடியும் எதை தேடியும் போக வேணாம். எல்லாமே தானாக உன்னை தேடி வரும்படி உன் வாழ்க்கையை பொற்காலமாக மாறப்போகுது. நீ எப்போது உள்ளம்புருகி கண்ணீர் விட்டு கவலைப்பட்டு கஷ்டப்பட்டதை நான் பார்த்தேனோ, அப்போதிலிருந்தே உன் பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் கவலைகளையும் தீர்த்து வச்சு உன்னை சந்தோஷமா வாழ வைக்கணும்னு நான் முடிவெடுத்துட்டேன். அப்படிதான் உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பதற்கான நல்ல நாளாக இந்த நாள் இருக்க போகுது. கீழே புதைச்சு வச்ச விதையே முளைச்சு மரமாக வரும்போது, வெட்டப்பட்ட மரங்களே மீண்டும் முளைத்து வரும்போது வெறும் தோல்விகளை பார்த்து நீ சோர்ந்து போகலாமா? உன் வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களை நினைச்சு நீ சோர்ந்து போயிட்டினா இனி வெற்றிகளை யாருதான் பெறுவது? உன் வாழ்க்கையில நீ வெற்றியை பெறதுக்கான நேரம் வந்துருச்சு. வாழ்க்கையில இன்பம் துன்பம் எது வந்தாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம்னு வாழ்ந்து பார்க்கலாம் என முன்னோக்கி நடந்து போவதுதானே வாழ்க்கை. உளியின் வழியை தாங்கினால்தான் சிலையாக மாற முடியும். அதே போலதான் உன் வாழ்க்கையும். எல்லாமே கடந்து போகும்னு தைரியமா உன் வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பி. உண்மையான பக்தியோடு என்னை நோக்கி வந்த உனக்கு வேண்டியதையெல்லாம் நான் அள்ளி அள்ளி கொடுக்கிறேன். நீ பக்தியோடு சேர்த்து பாசத்தையும் என் மேல வச்சுட்ட. நிச்சயமாக உன்னை கோபுரத்தில் அமர வைத்து நான் அழகு பார்ப்பேன் என் செல்லமே. நீ எதிர்பார்த்த காரியம் இன்னும் நடக்கலையே நினைச்சு வருத்தப்படாம கொஞ்சம் பொறுமையாக இரு. நடக்க இருப்பது எல்லாவற்றையும் சரியான நேரத்தில் மிக சிறப்பாகவும் சரியாகவும் நான் நடத்தி முடிச்சு உன் வாழ்க்கையையும் அழகாக தொடங்கி வைப்பேன். என் ஆசீர்வாதத்தின் மூலமாக இனி எல்லா சந்தோஷங்களும் உனக்கு கிடைக்கும். கூடிய சீக்கிரமே உனக்கு ஒரு நல்ல நிலையான வருமானம் வரும்படி அதிர்ஷ்ட வாய்ப்பும் உன் வீட்டின் கதவை தட்டப்போகுது. அதை பயன்படுத்திக்கிட்டு உன் வாழ்க்கையில முன்னேறப்பார் என் செல்லமே. என் ஆசீர்வாதம் எப்போதுமே உனக்கு துணையா இருக்கும். உன் மனசுல இப்போது தீயா எரிந்து கொண்டிருக்கும் எல்லா பிரச்சனைகளையும் முடிவுக்கு கொண்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இப்போது கண்ணீர் கவலை கஷ்டம்னு வாழ்ந்துகிட்டு இருக்கனே, இனிமேல் நிரந்தர புன்னகையோடு நிச்சயமாக வாழ போற. எப்போதும் பொறுமையாக இரு. நீ விட்ட முயற்சிகளையெல்லாம் மீண்டும் தொடங்கு. உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய நல்ல விஷயங்களையும் நல்ல செய்திகளையும் நான் உன் வாழ்க்கையில வரவழைச்சு உனக்கான வாய்ப்புகளையும் புதுசு புதுசா கொடுக்குறேன். உன் திட்டமிடுதலில் முதல் கட்டம் மட்டும் வெற்றிகரமாக ஆரம்பிச்சிட்டினா போதும். அதற்கு பிறகு அதை அடுத்தடுத்த கட்டத்திற்கு எடுத்துட்டு போய் உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக மாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எதையும் பாதியிலேயே விட்டுவிடாதே என் செல்லமே. துணிந்து போராடினா வெற்றி உன் பெயரில் எழுதப்படும். உன்னுடைய திட்டங்களை எல்லாம் செயல்படுத்துவதற்கு நீ நிதானத்தோடு பொறுமையோடு வேலை செஞ்சா மட்டும் போதும். மலையின் உச்சிக்கே உன்னை எடுத்துட்டு போக வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ படிப்படியாக முன்னேறினால் வாழ்க்கையின் உச்சத்தை தொட்டு விடலாம். நேத்தைக்கு விட இன்னைக்கு ஒரு படியாவது முன்னேறி இருக்கியா? நேத்தை விட இன்னைக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயமாவது நடந்திருக்கான்னு யோசி. இனி ஒவ்வொன்றாக எல்லா நல்ல விஷயங்களும் உன் வாழ்வில் நடக்கும். நீ கவனம் செலுத்த வேண்டியது உன் பிரச்சனைகளின் மீது கிடையாது. உன் வாழ்க்கையில நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களின் மீது கவனம் செலுத்தி அதை சிறப்பாய் சரியாய் செய்வதற்கான வேலைகளை செய்ய தொடங்கு. உன்னுடைய ஒவ்வொரு விஷயத்திலும் நான் ஆசீர்வாதம் செய்து நல்லதை நடத்தி முடிப்பேன். எந்த செயலை செய்தாலும் ஆர்வம் குறையாமல் சரியாக செய்து முடிக்க பழகு. நீ கண்ட எல்லா கனவுகளும் நிச்சயமாக நிறைவேறும். உன் பிரார்த்தனை ஒருபோதும் வீண் போகாதே என் செல்லமே. உன் லட்சியம் அனைத்தையும் நான் நிறைவேற்றுறேன். நீ கோபப்படுறதுனால எதுவும் மாற போறதில்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இரு. உனக்கு நடக்க வேண்டிய அனைத்தையும் நான் பார்த்துக்கிறேன். உனக்கானதையும் உரிய நேரத்தில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் செல்லமே. என்னுடைய பிள்ளையாக உன்னிடம் நான் எதிர்பார்ப்பது ஒன்னே ஒண்ணுதான். நீ நல்ல தைரியமா விடாமுயற்சியோட உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கணும். சில சமயங்களில் தடுமாறி உன் செயலிலிருந்து நீ விலக யோசிக்கிற. ஒருபோதும் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் பின்வாங்க கூடாது. உனக்கு துணையா நான் இருக்கேன்ற நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் நீ முன்னோக்கி முன்னேறி போய்கிட்டே இரு. நீயே ஆச்சரியப்படும்படி உன் வாழ்க்கையில உனக்கான ராஜயோகத்தை நான் கொண்டு வர்றேன். இதுவரைக்கும் எத்தனையோ துயரங்களை கடந்து வந்துவிட்ட உன் வாழ்க்கையில இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாம் பொற்காலமாக தான் இருக்கும். நீ வாழவே கூடாது நினைச்சவங்க முன்பாக நீ ஜொலி ஜொலிக்க போகிறாய் என் செல்லமே. நீ நடக்குமா நடக்காதான்னு குழம்பிக்கிட்டு இருந்த காரியம் கூட இப்போது நல்லபடியாக நடக்கப் போகிறது. ஓம் சாய்ராம்.